வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு எடுத்திருக்கும் தலைப்பு மௌனம். மௌனம் என்பது தவம் செய்வோர் பின்பற்ற வேண்டிய முக்கியமான பயிற்சி என்று அன்பு கட்டளையிடுகிறார் மகரிஷி அவர்கள். மௌனம் என்பது ஒரு நீண்ட நேர தியானம் அப்படின்னு சொல்றாங்க. மௌன நிலையின் பெருமை யார் எவருக்கு முன் பகர்ந்து வாயாலே சொல்லக்கூடும் என ஞான களஞ்சியத்துல வினா எழுப்புகிறார் மகரிஷி அவர்கள். இப்போ இந்த மௌனத்தை 3 நிலைகளாக பிரிச்சு கூறலாம். முதல் நிலை வாய் மட்டும் மூடி இருக்கும் நிலை. இது மௌனம் ஆகாது. பேசா நோன்பு என்பது வெறும் வாய் மூடல் அல்ல. அத ஞான களஞ்சியத்துல ஒரு கவியாக மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. பேசா நோன்பாற்றுங்கால் அறிவு தன்னை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகின்றதென உணர்வோம். பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிர்க்கும் உள்ள பிணைப்பை நன்கு உணர்ந்திட ஓர் நல் வாய்ப்பாகும். பேசா நோன்பு என்பது வாய் மூடல் அல்ல, பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே அப்படின்னு சொல்லிட்டு ஞான களஞ்சியத்துல ஒரு கவியாக மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இரண்டாம் நிலை அப்படிங்கிறது மற்ற 4 புலன்களையும் மூடி மனம் மட்டும் இயங்கும் நிலை. மன அலைகள் மோதிட்டே இருக்கு, எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. அதுதான் இரண்டாம் நிலை. அந்த முதல் கவியிலே ஐயா சொல்லியிருக்கிறாங்க, பேசா நோன்பு ஆற்றுங்கால் அறிவு தன்னை பழக்க வழக்கம் வந்து வலுவாய் மோதும். அது வந்துகிட்டே தான் இருக்கும், எண்ணங்களாக வந்து கொண்டே இருக்கும். அது இரண்டாம் நிலை. மூன்றாம் நிலை 4 புலன்களையும் மூடி 5வது புலன் அந்த மனதின் அலைகள் பீட்டாவிலிருந்து ஆல்பா தீட்டா என குறைந்து டெல்டாவில் சங்கமிப்பதே மௌனத்தின் உச்சி. இது தியானத்தின் நிலையை விட முன்னேறிய ஆழ்நிலை தியான நிலை. மகரிஷி அவர்கள் இதனை சைலன்ஸ் இஸ் த அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மௌனம் என்பது என்ன? மௌனம் என்பது வெளிச்சம். நம்மை நாமே இதற்குள் தரிசிக்கலாம். மௌனம் என்பது இருட்டு. எல்லா துன்பங்களையும் இதுக்குள் புதைக்கலாம். மௌனம் என்பது மூடி. எல்லா உணர்ச்சிகளையும் பூட்டி வைக்கலாம். மௌனம் என்பது தவம். இதில் ஆழ்ந்தால் அமைதி நிச்சயம். மௌனம் என்பது வரம், நம்மிடம் நாமே பெறுவது. இந்த மௌனத்தின் மூலமாக, இந்த மௌனம் என்பது என்ன அப்படின்றத இதுல இருந்து நமக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கு. தேனை அருந்துகையில அதை உறிஞ்சி சாப்பிடும் போது அந்த தேனி என்ன செய்யுமா? ரீங்காரமிடாது. தேனை அருந்துகையில் தேனி ரீங்காரமிடாது இருப்பது போன்று உன்னில் நான் திளைத்திருக்கும் போது பேச்சற்றவனாகி விடுகிறேன், பேச்சு அற்றவனாகி விடுகிறேன். ஓசை ஒடுங்குமிடம் ஓங்கார துள்ளொழிக்காமன் பேசாதிருக்கும் பிரம்மமிது என்றாண்டி. பட்டினத்தார் அப்படி சொல்றாரு. எது அசைகிறதோ அதில் ஓசை உண்டாகிறது. அண்டம் அனைத்தும் அசைகிறது. அண்டத்துக்கு அப்பால் உள்ள பொருளில் அசைவும் இல்லை, ஓசையும் இல்லை. மோன நிலையினில் முக்தி உண்டாம் என்றே கானமாய் ஊதுகுழல் கோனே, கானமாய் ஊதுகுழல் கோனே அப்படின்னு சொல்றாரு ஒரு சித்தர். அதாவது மௌன நோன்பு பயின்றால்தான் முக்தி அடைய முடியும். வார்த்தைகள் இல்லாத புத்தகம் மௌனம். ஆனால் வாசிக்க வாசிக்க இதற்குள் வாக்கியங்கள் எண்ணிலடங்காத இன்பம் துன்பம் ரெண்டையுமே மௌனத்தை கொண்டு சந்திக்கும் போது எப்போதும் இதயம் இயல்பாக இருக்கும். இதழ்களை மூடி இறுக மூடி நாம் நமக்குள் இறங்குவோம். அமைதி மேலோட்டமானது. மௌனம் உள்ளிருந்து வருவது. மௌனம் வார்த்தைகள் எண்ணங்கள் அற்ற நிலை. மௌனம் என்ற ஆழ்ந்த அமைதியில், அந்த உணர்வில் வார்த்தைகளே தேவையில்லை. ஒரு
சினிமா படத்துல கூட மொழி அப்படின்ற ஒரு படத்துல கூட ஒரு பாட்டுல வந்து அது நல்ல ஒரு அருமையான இனிமையான ஒரு பாடல். காற்றின் மொழி ஒலியா இசையா, பூவின் மொழி நிறமா மனமா அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாடல். அதுல வந்து பாத்தீங்கன்னா, இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதரில் மொழிகள் தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துச்சுன்னா மனிதருக்கு மொழியே தேவையில்லை அப்படின்னு அங்க அந்த கவிஞர் எழுதியிருக்கிறாரு. அதாவது இதயத்தின் மொழி என்பதுதான் உணர்வுகள். உணர்வுகளை புரிஞ்சிட்டோம்னா அப்புறம் வார்த்தைகள் தேவையே இல்லை. இதற்கு வந்து ஒரு ஒரு வரலாற்று சான்று மாதிரி, இரு பேரும் ஞானிகள், புத்தரும் மகாவீரரும் சந்திச்சுக்க போறாங்க. 2 பேரும் எப்படியானவங்க? தூய்மையான கண்ணாடி போன்றவர்கள். அவங்க 2 பேரும் சந்திக்க போறாங்க. அந்த சந்திப்புல என்ன நிகழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஜனங்கள் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய இடத்துல சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. 2 பேரும் வந்தாச்சு. வந்துட்டாங்க. ஒருவர் சிறிது நேரம் பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. அவ்வளவுதான். சந்திப்பு நிகழ்வு முடிஞ்சிருச்சு. 2 பேருமே கிளம்பிட்டாங்க. அங்க என்ன நடந்துச்சு? ஒரு வார்த்தை கூட 2 பேரும் பேசல. இருவரும் ஒரே அமைதியில் கலந்து உணர்வுகளை பரிமாறிக்கொண்டனர். அவ்வளவுதான். வார்த்தைகள், எண்ணங்கள் அற்ற நிலை. நேருக்கு நேர் சந்திச்ச போது மௌனம். அந்த முடிவற்ற நிலையைத்தான் 2 பேரும் உணர்ந்தாங்க. அதாவது ஒரு தண்ணிக்குள்ளேயே தண்ணி ஊத்தணும்னா 2 ஒண்ணா கலந்துரும். பிரிக்க முடியாது. அதே போல அந்த உணர்வுகள் அந்த மௌனத்துக்குள்ள மௌனமாக 2 பேரும் கரைஞ்சிட்டாங்க. நமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ரசாயன கலப்பு மாதிரி இருக்கும். ரசாயன கலப்பு அப்படிங்கிறது என்னன்னா, நாம் புலன்கள் வழியாக பெற்ற அனுபவங்கள், பழக்க பதிவுகள் எல்லாம் வந்து எண்ணங்களாக மலர்த்திட்டே இருக்கும். அதுல வந்து நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனா சுத்த வெளியிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் வந்து சுத்தமானது. சும்மா இருந்தால் சுகம். மௌனம் தான் இதற்கு தலைவன். பேசுபவன் விதைக்கிறான், பேசாதவன் அறுவடை செய்கிறான். வெளிச்சத்திற்கு மூலம் வந்து இருள், சப்தத்திற்கு மூலம் மௌனம். ரூபம் பல, அரூபம் வந்து ஒன்றுதான். வெளிச்சத்தில் பல ரூபங்களை நம்ம பார்க்கலாம். இருளில் எதை பார்க்க முடியும்? அதே மாதிரி சப்தத்துல பல குரல்கள் விதவிதமா நம்மளால கேட்க முடியும். மௌனத்துல எதை கேட்க முடியும்? இறை என்பது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இயங்கிக் கொண்டு இருக்கும் அரூபம்தான் இறை. அது மட்டுமல்லாது வெளிச்சம் எப்படி இருளில் உள்ளே இருளாக மாறி இருந்ததோ அதே போல அரூபத்தினுள்ளே ரூபம் அரூபமாக மாறி அது அதுவாகவே இருக்கிறது. இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. அப்போ ஈசனின் நிலை என்ன? இருள். இருளை உணர்வதற்கு பொருள் வடிவம் கொண்டால் மனம் எவ்வாறு பொருந்தும்? அதே கவியில சொல்லியிருக்காங்க. அப்போ வார்த்தைகள், நாம பேசக்கூடிய வார்த்தைகளே ஒரு விளைவை உண்டு பண்ற போது அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய மௌனம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். குருவினுடைய மௌனம் மற்ற எல்லாவற்றையும் விட சப்தமான உபதேசம். அருளின் மிக உயர்ந்த வழி மௌனம். மற்ற எல்லாவித தீட்சைகளும் மௌனத்திலிருந்து தான் பெறும். மௌனமாக இருக்கும் ஒரு ஞானியின் சன்னதியில் ஒரு நொடியில நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குறுகிய நேர மௌனம் வந்து தவம், நீண்ட நேர தவம் மௌனம்னு சொல்லிட்டோம். மௌனத்தின் மேன்மை புரியணும் நமக்கு. மௌன நிலை தவறாது கடமையாற்ற வேண்டும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. மௌனம் அப்படிங்கிறது வந்து கலகநாஸ்தி. கலகநாஸ்தி அப்படின்னா பிரச்சனைகளை அழிக்கக்கூடியது மௌனம். இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பை நன்கு உணர்த்திட பேசான் நோன்பு அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு கோபம் வரும்போதும் பிறர் நம்ம வெறுப்பேற்றும் போது மட்டுமாவது நாம வந்து மௌனமாக இருக்கலாமே அப்படின்னும் மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க.
சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே தாயுமானவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம இந்த ரசாயன பதிவுகள்னு சொன்னோம் இல்லையா, அது ரசாயன கலப்பு மிகுந்த எண்ணங்கள் வருது. அது என்ன, நம்மளுடைய வினை பதிவுகள்னாலதான் அது எல்லாம் வருது. அப்போ அந்த கர்ம வினைகளை கழிப்பதற்கு நாம சில பயிற்சிகளினால் அதை கழிக்க முடியும். நாம அதுக்காக தான் நமக்காக தாய் பயிற்சி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆசை சீரமைத்தல், எண்ணம் ஆராய்தல், கவலை விடுத்தல், சினம் தவிர்த்தல், இது போன்ற பயிற்சிகளின் மூலமாக நாம இந்த கர்ம வினைகளை கழிக்க முடியும், மேலும் கூட்டிக் கொள்ளாமலும் பார்க்க முடியும். சில கர்ம வினைகள் தான் இதனால போகும் அப்படின்னு சொல்றாங்க. தொண்டினால் மட்டும்தான் பல கர்ம வினைகளை போக்க முடியும். முக்திக்கும் உயர்ந்தது தொண்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மௌனம் தான் கிரேட்டஸ்ட் வெப்பன் இன் த வேர்ல்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்னர் டாக்ஸை டைலாக்ஸையும் இது நல்லா டிக்ரீஸ் பண்ணும். மனம் தன் ஆற்றலை பெருக்கி அமைதியில் நிலைப்படுத்தும் பயிற்சி மௌனம். இறையின் மொழி மௌனம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பேசாத நிலையில் உள்ளவரை உணர்வதற்கு பேசா நிலைக்கு வர வேண்டும். எப்படி இருக்கணும்னா விக்கிரகம் போல இருக்க வேண்டும். எதை சொன்னாலும், என்ன வேஷம் போட்டாலும், என்ன படைச்சாலும் பேசாம இருக்கணும். அப்படித்தானே இருக்கு விக்கிரகம், அப்படி இருக்கணும். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு பெருமாள் கோயில ஒரு அர்ச்சகர் ரொம்ப காலமா பெருமாளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் வருது. என்ன வருதுன்னு சொன்னா, அவர் பெருமாளுக்கு இந்த தோட்டத்துல பூ பறிக்கிறது, அபிஷேகம், மற்ற சேவைகள் எல்லாம் செய்துட்டு மத்தியானம் நல்ல முழுசா அவர் நல்லா ஓய்வு எடுத்துக்கிறாரு. மீண்டும் சாயங்காலமா அந்த சேவையை அவர் தொடர்றாரு. மீண்டும் இரவு 8-9 மணிக்கு மேல ஓய்வு எடுத்துக்கொள்றாரு. அப்படி நாம ஓய்வு எடுக்கும் போதே நமக்கே கால் வலிக்குதே, பெருமாள் 24 மணி நேரம் நின்றுட்டே இருக்காரே பாவம், அவருக்கு எப்படி கால் வலிக்கும்னு சொல்லிட்டு அவர் கவலைப்படுறார். அப்ப ஒரு நாளைக்கு அவர் பெருமாள் கிட்ட சொல்றாரு, நான் வேணும்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு பதிலா நிக்கிறேன், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பெருமாள் சொல்றாரு, இல்ல வேண்டாம், உன்னால அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவர் ரொம்ப மன்றாடி கேட்கிறார். சரி, அப்புறம் என்ன பண்றதுன்றதுனால சரி ஓகே சொல்லிடுறாரு பெருமாள். ஆனா அந்த கண்டிஷன், அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க என்ன நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும், அழுது புலம்புனாலும், என்னையவே திட்டுனாலும், நீ எந்த ரியாக்ஷனும் தரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது அர்ச்சகர் என்ன பண்றாரு, சரி ஓகே சொல்லிடுறாரு. அதே மாதிரி நான் இருக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இவர் பெருமாளா நிக்கிறாரு. அர்ச்சகர் வேடத்துல பெருமாள் போய் இந்த மற்ற சேவைகள்லாம் செய்துட்டு இருக்கிறார். அப்போ ஒரு பெரிய பணக்காரர் வர்றார். அவர் ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவர் பெருமாள்கிட்ட எனக்கு நிறைய லாபம் கொடுத்துட்ட சாமி அப்படின்னு சொல்லிட்டு, அதுல உனக்கு சேர வேண்டிய பங்கு நான் உண்டியல்ல செலுத்திட்டேன், மீதி பணத்தை செலுத்திட்டேன்னு சொல்லிட்டு அந்த மீதி பணத்தை ஒரு பையில கொண்டு வர்றாரு. அதை கொண்டு அந்த இடத்துல வச்சுட்டு தான் அவர் சாமி கும்பிடுறாரு. அவர் பெருமாள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன செய்யற, சாமி கும்பிட்டுட்டு இந்த பணப்பைய மட்டும் மறந்து வச்சுட்டு அவர் போயிடுறார். அப்போ பாத்தீங்கன்னா அந்த வச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்து ஒருத்தர் வர சாமி கும்பிடுறதுக்கு. அவர் என்ன பண்றாரு, பெருமாளே என் பொண்ணுக்கு இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகாம இருக்கு, பணம் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ கண்ணே திறக்க மாட்டியா சொல்லி ரொம்ப உருகி கேட்கிறாரு. கேட்டுட்டு கண்ணை திறந்து பார்த்தா அந்த பணப்பை அங்க இருக்கு. உடனே பெருமாளே நீ கண்ணை திறந்துட்ட, எனக்கு பணப்பை கிடைச்சிச்சு, ரொம்ப நன்றி சொல்லிட்டு பணப்பையை தூக்கிட்டு அவர் போயிடுறாரு. அடுத்து ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் பாவம் நம்மளோட சேர்ந்தவர், இறைவா நீ இது வரைக்கும் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்க, எல்லாத்துக்கும் நன்றி, நான் கேட்காமையே எல்லாமே கொடுத்த, எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்க நேரத்துல அந்த பணப்பைய தொடச்ச அந்த
பணக்காரர் என்ன பண்றாரு, அங்கிருந்து போலீஸோட வந்துட்டார். வந்து இவர் வந்து பிடிக்கிறதுக்கு சொல்றாரு, இவர் எல்லாத்தையுமே கேட்காமயே நீ கொடுத்துட்ட, ரொம்ப நன்றின்னு சொன்னோடனே இவர் தான் பணப்பைய எடுத்துட்டாரு அப்படின்னு அவர் உறுதி பண்ணிட்டு இவங்க அவரை கைது பண்ணிட்டு போறாங்க. போலீஸ்ல அவரை பிடிக்க போறாங்க. அப்போ வந்து ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்ப வந்து பெருமாளை நிக்கிற இந்த அர்ச்சகருக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. அடக்கடோ என்னடா இது இப்படி உண்மையை சொல்லி நன்றி சொல்ல வந்தவன் வந்து இப்படி மாட்டிக்கிறான். அவன் வந்து பணத்தை எடுத்துட்டு போனவன் தப்பிச்சுட்டு போயிட்டான். இவனை அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, உடனேவும் பேசிடுறாரு. இவர் பணப்பைய இவர் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரை காப்பாத்திடுறாரு. இந்த மாதிரி பணப்பைய எடுத்துட்டு போனவர் அவரு அப்படின்னு சொன்ன உடனேயும் அவரை போய் பிடிச்சிடுறாங்க. அவரு தன்னுடைய பொண்ணு கல்யாணம் அவருக்கு நின்னு போச்சு. இந்த பணப்பைய வந்து கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, இந்த பணக்காரர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த பணக்காரர் என்ன பண்றாரு, அந்த பணப்பைய எடுத்துட்டு அவர் வந்து கப்பல்ல வந்து பயணமாக போறாரு. மேல வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக பயணம் போறாரு. அந்த அவர் போன கப்பல் என்ன ஆகுது, கடல் கொந்தளிப்புனால கப்பல் கவுந்துருச்சு. அவர் என்ன ஆனாருன்னே தெரியல. இப்போ இந்த பணப்பைய எடுத்துட்டு போனவருடைய பொண்ணுடைய கல்யாணம் நின்னு போச்சு. இவர் நன்றி சொல்ல வந்தவர் அவர் அவர் வந்து அவர் வந்து விடுவிச்சுட்டாங்க. ஆனா இது எல்லாத்தையும் பெருமாள் வந்து இவர் சொல்றாரு, என்னப்பா அன்னைக்கு நைட்டு வந்தாச்சு, இது எல்லாம் முடிஞ்சிச்சு. நைட்டு அவர் கேட்கிறாரு, பெருமாள் கேட்கிறாரு, என்ன என்னோட வேலையை நான் சொன்னதை கரெக்டா பண்ணிட்டியா சொல்றாரு. அப்ப எல்லாமே நான் பண்ணிட்டேன், நீங்க சொல்லாத உன்னையும் சேர்த்து நான் நல்லா பண்ணிட்டேன்னு சொல்றாரு. என்ன பண்ணேன் சொன்னோன்னே, இந்த மாதிரி அவரை நான் காப்பாத்திட்டேன், இவர் பணத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டேன், இவர் பணத்தை திருடிட்டு போனவரை அவரை பிடிச்சி ஜெயில போட்டாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் பெருமாள் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்ட, இது எல்லாமே வந்து தப்பு, இது வந்து கர்மா படிதான் நடக்கணும். அவர் வந்து அவர் பணத்தை தொலைச்சிட்டு மன கஷ்டத்தோட இருக்க வேண்டியதுதான் அவருடைய கர்மா. இவர் வந்து அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது அவருடைய இது. இந்த நல்லவர் நன்றி சொல்ல வேண்டியவர் வந்து இன்னைக்கு ஜெயில இருக்க வேண்டியது அவருடைய கர்மா படிக்கு இன்னைக்கு ஜெயில தான் அவர் இருக்கணும். நீ எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி தப்பு பண்ணிட்ட, கர்மாவையே இது பண்ணிட்ட அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இந்த இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, என்ன நடக்குதோ அதை அப்படியே நம்ம ஏத்துக்கணும். எல்லாமே வந்து விதிக்கப்பட்டதுதான். நம்ம ஐயா கூட ஏசரை அடிக்கடி சொல்வாங்க, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். எது நடக்குதோ, கீதையில கூட எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு நம்ம ஏத்துக்கணும். அப்போ இந்த மௌனமாக இருப்பது அப்படின்றது எவ்வளவு ஒரு கஷ்டம் பாருங்க. அவ்வளவு ஒரு கடினமான அந்த மௌனத்தை வந்து நாம வந்து பழக கற்றுக்கொள்ளணும். மௌனம் வந்து நம்மளை வந்து உயர்த்தி ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பயிற்சி. இப்ப பாத்தீங்கன்னா நாம மதிக்கிற மற்றும் ரொம்ப நேசிக்கிற ஒரு நபர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசுறோமோ அதே போல எல்லார்ட்டையும் நம்ம பேச முடிஞ்சிச்சுன்னா அப்பதான் அவங்கதான் வந்து மனித நேயம் உள்ளவர்கள். நம்ம பெருசா ஒருத்தவங்களை மதிக்கிறோம், அத மாதிரியே அவங்க எல்லார்ட்டையும் நம்ம பேசுறோமா இல்லை அப்படின்னு நம்ம வேறுபாடு பார்க்கிறோம், அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இது அப்படி இருக்கும்போதும் அவங்கதான் வந்து மனிதநேய பண்பாடு. இப்போ எதிராளியை திட்டுற நேரத்துல கூட அந்த புன்னகையை மட்டும் பதிலா நம்ம கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா அப்பதான் நம்மளுடைய ஞானம் வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க புத்தர் மாதிரி. மௌனம் மேலோங்கும் இடத்துலதான் ஞானம் உதிக்கும். நாம பேசாம இருக்கும்போது இறைவன் வந்து நம்மோடு பேசுவான். ஞானியின் பேச்சுல வந்து வசந்தம் வீசும், அஞ்ஞானி பேசினால் பிறர் மனம் சூடாகும், புண்படும். அவங்களுக்குதான் எப்படி எந்த நேரத்துல எதை எப்படி பேசணும்னு தெரியாம பேசி மற்றவங்கள வெறுப்பேத்தி அவங்கள வந்து ஹர்ட் பண்ணி பேசி அவங்கள வந்து கஷ்டப்படுத்திடுவாங்க. பேச்சை பற்றி மகரிஷி சொல்லும்போது, மனிதன் பேசுவது தனது அறிவினை அனுபவங்களை பிறருக்கு எடுத்து கூறி மற்றவர்களும் பயன்பெற செய்யவும்
தனது தேவைகளை பிறர் உணர்ந்து கொண்டு தக்கபடி உதவி செய்ய பெறுவதற்குமே ஆகும் அப்படின்னு சொல்றார். மன சீரமைப்பு பெறாதவன் பேசினால் தவறான பயன்களும் துன்பங்களும் தான் விளையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மனம் சீரமைப்பு தான் இங்க முக்கியம். அதே போல மௌனத்தை பற்றி கூறும்போது, மௌன நோன்பில் மனமடங்கி தற்சோதனையில் ஈடுபடும் போது இறைநிலையின் இயல்புகள் அனைத்தும் அறிவிற்கு காட்சியாகும். இப்பெரும் பேற்றினை இறைவன் என்னுள் பேசுகிறான் என்றும் உள்ளுணர்வு என்றும் அறிஞர்கள் கூறுகின்றனர். நம்ம கூட சில சமயம் நம்மளுக்கு கூட இந்த உள்ளுணர்வெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே அது நடந்திருக்கும். நல்ல ஒரு அமைதியான நிலையில இருக்கும்போது நமக்கு தெரியும், இது செய்யாத அப்படின்னு உள்ளுக்கேந்து சொல்லும், இதை செய்யாத அப்படின்னு. அது மிகச் சரியான ஒரு முடிவாக இருக்கும். அந்த உள்ளுணர்வு நம்மளுக்கும் கிடைச்சிருக்கும். எப்பவுமே அந்த நிலையில இருப்பதற்கு இந்த மௌன நோன்பு நமக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் இந்த மௌனத்தினுடைய குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓசையும் அதில் எழுத்தும் பிறப்பதற்கு தாயகம் மௌனம். எழுத்துக்கு ஒலி வடிவமும் வரி வடிவமும் உண்டு. ஒலியின் தொடக்கமும் முடிவுமான மௌனத்திற்கு வரி வடிவு காண ஞானியர் மௌனத்தை கலைத்து வாயை திறந்ததும் ஆ என்கிற எழுத்து பிறக்கும். நம்ம சாதாரண பேசணும் முதல்ல வாய ஆன்னு திறக்கணும். வாயை மூடினா என்று ஒலிக்கும். எனவே ஆ இம் என்பதை மௌனத்தின் குறியீடு ஆக்கினார்கள். பிறகு அதனை என்றும் மம் என்றும் அழைக்க தோன்றியது. ஒருத்தவங்க பேசாம ஒரு முகவாட்டத்தோட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனை ஏன் நீ உம்முன்னு இருக்க அப்படின்னு நம்ம கேட்கறது பேச்சு வழக்குல அப்படி கேட்போம். அதுதான் ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க, வாய மூடு என்பதற்கு கீப் மம் அப்படின்னு சொல்வாங்க. ஆக அம் மம் என்ற வேறுபட்ட குறியீடுகளை சேர்த்துதான் ஓம் என்று சூடிட்டாங்க. அதுக்கு ஓம் அப்படின்னு சூட்டி வச்சிருக்காங்க. அகர உகர மகரங்கள் பிரணவ மந்திரமாகிய ஓம் என்பதின் உள்ளெழுத்து என்பதை சமய ஞானிகளும் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, காரமும் கரமும் கானோடு சிவனி நேரத் தோன்றும் எழுத்தின் சாரியை. தொல்காப்பியத்துல இதை சொல்றாங்க. ஓம் என்பது ஓங்காரம், ஓம் பிளஸ் காரம் என்று தமிழில் பேர் வச்சிருக்காங்க. இதனைதான் வள்ளலாரும் அருணகிரியாரும் கூட ஓம் எழுத்தென்றும் ஊமை எழுத்தென்றும் கூறியுள்ளார்கள். ஓங்காரம் அப்படிங்கிறது தமிழே ஆகும். ஓங்காரம் என்னும் ஒரு மௌனம் கடைபிடிக்கும் எல்லாருக்குமே உரிய பொதுவான குறியீடு. மௌனம் கடைபிடிக்கிறவங்க எல்லாருக்குமே ஓங்காரம் தான் ஒரு பொதுவான குறியீடாக வச்சிருக்காங்க. இது இந்து மத குறியீடு என்று ஒரு சாரார் மட்டும் சொந்தம் கொண்டாடுவதும், பிற மதத்தினர்கள் நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஓடுறதும் அறியாமையிலும் கடைஞ்செடுத்த அறியாமை. யார் வேணாலும் மௌனம் இருக்கலாம், எந்த ஜாதி மதம் யார் வேணாலும் மௌனம் இருக்கும்போது அது ஓங்காரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓம் என நீட்டி ஒலித்து முடிக்கும் போது மனத்தின் அழுத்த நிலை விடுவிக்கப்பட்டு மனம் ஒடுங்கி அமைதி பெறுவதை உணர்ந்துதான் இதை பிரணவ மந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஓம்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா நமக்கு மனம் அந்த ஒடுக்கம் பெறுவது நாமளே கூட அதை உணரலாம். அதனாலதான் இதை பிரணவ மந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. மகர மெய் உணர்த்துவது மோனம். மற்றும் ஒரு உயிர் எழுத்து ஓ முன்வைத்து மகரமெய் எழுத்து அந்த ஒலியோட சேர்த்து மொழி ஒழுக்கத்தை இது பண்ணி மௌனத்தை ஓங்காரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மௌனமே இறைநிலை, ஒன்றுமில்லாத ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்று, ஒன்றான ஒன்று, அந்த ஒன்றே ஒன்று, இருளே பூரணம் மௌனம் அப்படின்னு சொல்றாங்க. மீதி என்ன? இருள், இருள் அகண்டம் நிர்விகற்பம், மோனம் எனும் சூனியமாம், இதுவே ஆதி எனவும்
அப்படின்னு ஞான களஞ்சியத்துல மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. மீதி என்ன? இதான், வேற ஒண்ணுமே இல்லை. மீதி என்ன? இருள் தான். இருள் அகண்டம் நிர்விகற்பம் மோனம் எனும் சூனியமாம், இதுவே ஆதி அப்படின்னு மகரிஷி ஞான களஞ்சியத்துல எழுதியிருக்காங்க. இதனை முந்தையோர்கள் அகத்தவத்தால் நல்ல முற்றும் உணர்ந்து சொல்லியும் இருக்காங்க. திருவாசகத்துல கூட பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் சொல்றாரு, உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா அப்படின்னு சொல்றார். அப்புறம் ஒரு இடத்துல சொல்றாரு, நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீ எல்லால் பிரிது மற்றின்மை என்று டெல்டா மனநிலையில நீக்கமர இறைநிலை நிறைவை உணர்ந்ததாக மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். வள்ளல் பெருமானும் என்ன சொல்லியிருக்காருன்னா, மௌனமாய் விளங்கும் இறைநிலை மதம் என்ற எல்லை கடந்து உண்மை பொருள் என்று தன்னை மதவாத கட்டுக்குள்ளிருந்து விடுவித்து கொண்டு என்ன சொல்றேன்னா, வாயாகி வாயிறந்த மௌனியாகி மதமாகி மதம் வாய்மையாகி என்பதும் வாதாண்ட சமய நெறிக்கு அமையாது அப்படின்னு வள்ளல் பெருமானவர்கள் சொல்லியிருக்காங்க. மௌனம்தான் வழிபாடு, சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணர்வும் இறை வணக்கம் என்றும் அகத்ததுவே இறை வழிபாடு அனைத்திலும் ஓர் சிறந்த முறை என்று மகரிஷி அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறாங்க. திருமூலர் கூட ஒரு இடத்துல சொல்றாங்க, மூடத்துளே நின்று முந்தி தந்தானே என்ற திருமந்தத்தில் மூடம் என்ற அந்தரங்க மௌனத்தில் இறைவனை பார் அப்படின்னு சொல்றாங்க. அவன் முத்தி தருவான் என்று அடுத்து சொல்றார். முத்தினா என்ன? பெருசு முக்தி அப்படின்னு சொன்னா துன்பத்திலிருந்து விடுதலை. இயேசுநாதர் கூட வழிபடுறதுக்கு ஒரு அறைக்குள்ள புகுந்து வாசற்கதவை தாளிட்ட பின் அந்தரங்கத்தில் தந்தையை உள்முகமாக வழிபாடு செய், அந்தரங்கத்தில் உள்ள உன் தந்தை உனக்கு பகிரங்கமாக பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்றார். அதாவது மாயக்காரர்களை போல சந்திகளில் நின்று அலைபாயாதேயுங்கள் அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு நற்செய்தி 6:7 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மௌன தியானமே வழிபாடு என்று ஞானியரெல்லாம் எடுத்துரை செய்த பின்னும் நாம என்ன செய்யறோம்? ஒலிபெருக்கி மேளம் தாளம் ஆட்டம் பாட்டம் வெடி எல்லாத்தையும் போட்டு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி மௌனத்தின் அழிபாடையே நம்ம செய்யறோம். அடுத்ததாக இந்த மௌனத்துக்கும் மௌனமும் மனமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, மௌனம் இறைநிலை எனும் போது மனம், அதன் மறுமுனை என்னன்னு பார்த்தோம்னா, அலை அலையாய் இயங்கும் மனத்தின் அடித்தளமே நிலை பொருள் என்றும் மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டா மா அநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வீர் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. உலக பொருள் மீதெல்லாம் ஆசை பற்று ரொம்ப வச்சுட்டு ஆவாவுன்னு என்ன செய்யறான் மனுஷன்? அடைஞ்சிட்டே இருக்கிறான். பொருள்களை அடைய இயலாத நிலையில 40 அலைச்சுள்ள நிலையில ஆத்திரத்தால பரபரத்து ஆங்காரமா இருக்கிறான். குழந்தைங்க பார்த்த பொருளை எல்லாம் வாங்கி தருமாறு அடம்பிடிச்சு அழுவதை ஆங்காரம் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். மனிதனின் ஆசை வைப்பட்ட ஆத்திர மனநிலையில் ஆங்காரம் என்பார் ஞானியர். இது ஓங்காரம் என்னும் அமைதி நிலையின் எதிர்ப்பதம். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் பத்திரிகையார் சொல்றார். இதனால் அகங்காரம் வேறு ஆங்காரம் வேறு என்பது நமக்கு தெளிவா தெரிகிறது. அகங்காரம் என்பது தன்முனைப்பாகிய ஆணவத்தை தான் அகங்காரம்னு இங்கே சொல்றாங்க. வினைப்பதிவுகள் மனதின் அடித்தளத்தில் தூங்கி கொண்டிருக்கும். மனம் ஆங்கார நிலைக்கு வரும்போது அவை செயலுக்கு பழிச்செயல்களை நடத்திடும். தூங்கும் தீயவினை பதிவுகள் செயலற்று போக செய்யணும்னா மௌனத்தில் மனதை நாம நிலைநிறுத்த செய்ய வேண்டும். தண்ணி பாயாத செடி பட்டு போவது போல மன அலை பாயாத தீவினை விதைகள் முளைக்காமல் கருகி போகும் என்பது மெய்ஞான விஞ்ஞானம் ஆகும். இந்த விஞ்ஞானத்தை கண்டு
மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, மோனத்தில் அறிவு தொய்ந்து சிறக்கும் போது முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்கும் என்று அறிவியல் உண்மையை பதிவு செய்றாங்க. இதுவும் வந்து இது வந்து மௌனத்தோடைய பெருமை. மௌனத்தால தீட்சை. இப்போ நம்ம அகத்தாய்வு இப்ப 2ஆம் நிலை அகத்தாய்வு பயிற்சியில கூட நம்ம வந்து ஞான தீட்சையாக மௌன தீட்சை தான் நாம கொடுக்கிறோம். இல்லையா? துரியாதீத தீட்சை. இப்ப அருளாற்றல் பெற்ற ஞானியர்கள் வந்து ஆன்மீகம் தாகம் கொண்ட மாணவனுக்கு குறிப்பறிஞ்சு தீட்சையும் உபதேசமும் மௌன நிலையிலேயே கொடுத்து மாணவரின் உள்ளுணர்வை அப்படி உள்ளுக்கேந்து கிளர்ந்து எழச் செய்வார்கள். இதற்கு வரலாற்று சான்று இருக்கு. திருச்சியில பாத்தீங்கன்னா தாயுமானவர் நாயக்க மன்னர் அரண்மனையில் வேலை செய்றார். அவர் வந்து அரண்மனையில வேலை செஞ்சா கூட அவருக்கு வந்து ஆன்மீக தேடல் ரொம்ப அதிகம். அகோர பசி கொண்ட மனிதனை போல அவர் வந்து ஆன்மீக தேடல்ல இருந்தார். திருச்சி மலைக்கோட்டை தாய்மான சுவாமி கோயிலுக்கு வந்து அவர் வந்து தவறாம போயிட்டு வந்துட்டு இருந்தார். அப்படி ஒரு நாள் கோயில் மண்டபத்துல வந்து அவர் என்ன பண்றாரு, ஒரு மௌனிய வந்து இவர் சந்திக்கிறார். இவரை பார்க்கிறார். 2 பேரும் பேசல. தாய்மானவரும் அவரை வியப்போட பார்க்கிறாரு. அவரும் பார்க்கிறார். அவ்வளவுதான். நயன தீட்சை மௌனமாக அந்த இடத்துல நிறைவேறிடுச்சு. கண்ணடு கண் இணை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்கிறது திருக்குறள். தலைவன் வந்து தலைவிய காதலுக்கு மட்டிலுமா பொருந்தும்? இது வந்து தலைவன் காதலுக்கு மட்டும் பொருந்தலங்க, குருவிடம் மாணவன் பெறும் தீட்சைக்கும் பொருந்தும் அன்றோ அப்படின்னு அவர் சொல்றார். ஆதி அனாதியுமாகிய ஆனந்தமாய் அறிவாய் நின்றிரடங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி சொல்ல வார்த்தையை சொன்னேனடி தோழி என்று ஆனந்த கடிப்புல கன்னிகளாக்கி மகிழ்ந்து அவரு சொல்லியிருக்கார். இதே இந்த மௌன தீட்சை இது வந்து இன்னொரு ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. வரலாற்று சான்று திருநெல்வேலி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா விக்ரமசிங்கபுரத்துல பிறந்து 7 வயசுல துறவரம் மேற்கொண்டு போறார். அவர் தான் சிவஞான முனிவர். திருத்தணி போயிருக்கார். கோயில் முன்ன அவர் வந்து நிற்கும் போது அந்த திருத்தணி அந்த ஊர் ஜமீன்தார் வந்து சாரட் வண்டியில வந்து இறங்குறார். ஜமீன்தாரிடம் ஏதோ கேட்பது போல அந்த சிவஞான முனி வந்து நெருங்கி போறாரு. அவ்வளவுதான். அவர் திகைப்புடன் 2 பேருமே பாக்குறாங்க. அவ்வளவுதான். அதே நாளில் ஜமீன்தார் என்ன பண்ணாரு, அரச கோலத்தை களைந்து கோவணம் கட்டிட்டு துறவு கொண்டு விட்டார். அவர் தான் யாருன்னா கச்சியப்ப முனிவர். காஞ்சி புராணம் போன்ற நூல்களை எல்லாம் எழுதியவர். துரியாதீத தவத்தை வந்து நம்ம வந்து மௌன நிலை மனோதீட்சையாக வழங்குவது, அதுவும் மௌனத்தின் பெருமைதான். இந்த மௌனத்தினுடைய பயன்கள் முதல்ல வந்து எண்ணம் இல்லாது போகும். எழும் எண்ணம் கட்டாயம் நடந்தே தீரும். இயற்கைக்கும் உயிருக்கும் தொடர்பு கிடைச்சு நடக்கவிருக்கிறது என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சு போகும். உயிர் அறிவில் உறைந்து அதுவாகவே மாறும். பிறவி ரகசியம் தெரியும். எதிரில் இருப்பவங்க எண்ண ஓட்டம் நமக்கு புலப்படும். கர்ம வினைகள் நீங்கும். தன்முனைப்பு நன்முனைப்பாக மாறும். குடும்ப அமைதிக்கு வழிகாட்டும் போது சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இந்த 3க்கும் அடிப்படையா வந்து மௌனம் அப்படின்றத குருபிரான் வந்து நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்க. மௌன நிலை தவறாது கடமையாற்ற மேன்மை, இன்பம், நிறைவு, வெற்றி, அமைதி உண்டாம் அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. மேலும் வந்து தேவையில்லாத எண்ணங்களை மாற்றுவதற்கும் பயன் இல்லாமல் பேசிக்கொண்டிருப்பதை தவிர்ப்பதற்கும் இந்த மௌனம் வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வேலை செய்யறப்பையும் படிக்கும் போதும் எப்போதும் மௌன நிலையில ஒன்றி நின்று நம்ம பழகணும். இது எப்படி இயலும் அப்படின்றதுக்கு பட்டினத்தார் வந்து ஒரு பதில் சொல்றார். எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மௌனத்தே வித்தகமாய் காதி விளையாடி இரு கை வீசி வந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தேதான் அப்படின்னு சொல்றார்.
ஒரு தாதி பெண் தலையில தண்ணி குடம் வச்சு சுமந்து வர்றாங்க. சேலையை பிடிச்சிட்டு அவனோட சின்ன குழந்தை பக்கத்துல நடந்து வருது. பக்கத்துல அதே மாதிரி வர்ற பெண்களோட ஊர்க்கதையெல்லாம் பேசி சிரிச்சுட்டு அந்த குழந்தையும் கையில பிடிச்சிட்டு அந்த பொண்ணு நடந்து போனாலும் அவளுடைய மனம் ஃபுல்லும் எங்க இருக்கும்? தலையில இருக்குல்ல, அந்த தண்ணி குடத்து மேலேயே இருக்கும். அது போல நாம என்ன செஞ்சாலும் இந்த மோன நிலையை தவறாமல் வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகா சொல்றாங்க. இப்ப நாம எப்படி பேச கத்துக்கிட்டோமோ அதே போல மௌனத்தையும் கற்றுக்கொள்ளணும். இந்த மௌனம் பயிற்சிக்கு ஒரு தடவை நாங்க ஆழியார் போயிருக்கும்போது அந்த அனுபவத்தை கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது முதல்ல மௌனம் இருக்கிறதுக்காக நாங்க இங்க இருந்து போயிருக்கோம். மௌனத்தினுடைய மேன்மை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அதை பத்தி ஐயா கிளாஸ் எடுத்திருக்கும் போதும் நான் கேட்கல, ஒன்றும் தெரியாது. அப்போ மௌனத்துக்கு போயிருக்கோம். போனா எப்பவும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதி, அவ்வளவுதான். அந்த அமைதி மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா என் கூட வந்தவங்க எல்லாம் இந்த மௌனத்துல எனக்கு அப்படி இருந்துச்சு, என்னென்னமோ எல்லாம் சொன்னாங்க. எனக்கு எதுவுமே புரியல. ஏன்னா அவன் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு போறான். முதல் நாள் போறோம், 2 நாள் ஃபுல்லா அங்க இருக்கிறோம், 3ஆவது நாள் அங்க இருந்து கிளம்புறோம். அப்போ முதல் நாள் போயிருக்கோம், மறுநாள் ஃபுல்லும் அந்த நம்ம இங்கிருந்து போன இந்த வீட்டு நினைப்பு அந்த எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. அடுத்து ஒரு நாள் அன்னைக்குதான் நல்லா தவம் பண்ண முடிஞ்சது. ஒரு அமைதி நிலை இருந்தது. 3ஆவது நாள் நம்ம கிளம்பி ஊருக்கு வரப்போறோம், ஊருக்கு போகணும், அந்த இதுலயும் டென்ஷன்லயும் அந்த 3ஆவது சரியா போயிடுச்சு. ஆக மௌனம் அப்படின்னா என்னன்னே எனக்கு உணரவே முடியல. அதுக்கப்புறம் திரும்ப நாங்க 2வது தடவையாக மௌனம் போகும்போது அந்த மௌனம் நிகழ்ந்தது. அப்ப 3 நாள் 5 நாள் ப்ரோக்ராம்ல போயிருந்தோம். அப்ப அந்த 3ஆவது நாள் அந்த ஒரு மௌனம், அந்த ஒரு ஆழ்ந்த அமைதி அது கிடைச்சது. அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரியான இடத்துல போய் அப்படி இருந்தாதான் நமக்கு அந்த மௌனம் நமக்கு நிகழும். வீட்டுல 1 மணி நேரம் பேசாம இருப்போம், அரை நாள் இருப்போம், 1 நாள் இருப்போம், அதெல்லாம் முடியும். யாருக்கு முடியும்னா அந்த மாதிரி இடங்கள்ல போய் இருந்து அந்த மௌனத்தை அந்த மௌனம் அவங்களுக்கு இருந்ததுதான் அது அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம துரியாதீதம் பழகி பழகி இப்ப நமக்கு ஓரளவுக்கு அந்த நிலை கொஞ்சம் சீக்கிரமாவே கிடைக்கக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வந்த மாதிரி அதுவும் கிடைக்கும். சரி, இப்போ அதனால அந்த மௌனத்தையும் நாம கற்றுக்கொள்ள வேண்டும். பேச்சு நமக்கு வழிகாட்டலாம். ஆனா நிறைய சந்தர்ப்பங்கள்ல மௌனம் நம்மளை பாதுகாக்கும். மௌனம் சில பேருக்கு கோபத்தின் வெளிப்பாடு, சிலருக்கு நிரந்தரமான சுதந்திரம். இந்த கோபத்தின் வெளிப்பாடு அப்படின்ற போது ஒரு நம்ம மன்றத்துல எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஏர்போர்ட்ல ஒருத்தர் இந்த லக்கேஜ் எடுத்து வைக்கிறவரோட கத்தி சண்டை போட்டு பேசிட்டு இருக்காரு. ரொம்ப கத்தி கத்தி அவர் திட்டுறார். அப்போ அந்த லக்கேஜ் எடுத்து வைக்கிறவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப அமைதியா கூலா அவர் பாட்டு அவர் வேலைய பண்ணிட்டே இருக்காரு. அவர் திட்டிட்டு அவர் போயிட்டார். அப்ப அங்க உட்கார்ந்துருக்காரு யாரு, நம்ம மனவளக்கலை ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, போய் அந்த லக்கேஜ் தூக்குறவர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா நான் இந்த மாதிரி மனவளக்கலையில சினம் தவிர்த்து பயிற்சி எல்லாம் எடுக்கிறேன், என்னால எல்லாம் ஒண்ணுமே முடியல, சினத்தை தவிர்க்கவே முடியல, நீங்க எப்படி இவ்வளவு அமைதியா இப்படி இருக்கிறீங்க, எப்படி உங்களால இது சாத்தியம் அப்படி சொல்லிட்டு கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப அவர் போறது யூகே போறாரு, அவருடைய லக்கேஜ் போகுது ஆஸ்திரேலியாவுக்கு அப்படின்னு அவர் சொல்றார். ஆக இந்த கோபத்தின் வெளிப்பாடாக இந்த மௌனம், அவர் மௌனமா இருக்காரு, ஆனா கோபம் எப்படி இருக்கு உள்ள, அவரு சரியா அந்த வேலைய செஞ்சிருச்சு. இப்ப இந்த மௌனத்தை சாதாரணமா மௌன நோன்பு இந்த மலைக்கு போற நோன்பு போலையோ, பண்டிகை காலங்கள்ல நோன்பு போலையோ நாம அதை செஞ்சுட்டு அதை விட்டுறக்கூடாது. அதை எப்பவுமே அந்த மௌன நிலை மறவாது கடமையாற்றி மேன்மை, இன்பம், நிறைவு,
பெற்றி அமைதி காண்போம் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த மௌனத்தின் மேன்மையை புரிந்து மௌனத்தை கடைபிடித்து ஆனந்தம், நிறைவு, வெற்றி அனைத்தையும் நம் வாழ்வில் கண்டு உயர்வு பெறுவோம். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். கேக்குதாங்கம்மா? வாழ்க வளமுடன். கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஒரு நல்ல நல்ல உரை. நிறைய முயற்சி எடுத்து இந்த மௌனம் என்பதை பற்றி பல்வேறு கோணங்கள்ல நீங்க சொன்னீங்க. எனக்கு ஒன்று புதிதாக இருந்தது, ரசாயன பேச்சு அப்படின்னு. மகரிஷி காந்த தத்துவத்தை சொல்லும்போது அடிப்படை காந்தம், அதுக்கு அடுத்தது மின்காந்தம், அதுக்கு அடுத்தது ரசாயன காந்தம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த பேச்சிலேயே ரசாயனம் கலந்த பேச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போதான் நான் யோசிச்சு பார்க்குறேன். பொதுவா நாம அதிகமாக இப்பொழுது அந்த வார்த்தைகளால் பேசுகிறோம். இப்போ குழந்தைய படிக்கிறப்ப கூட ஆரம்பத்தில் என்ன படிக்குது? லாங்குவேஜ் படிக்குது. ஒரு லாங்குவேஜ் பத்தாது, 2 லாங்குவேஜ் பத்தாது, இன்னும் அதிகமான லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கணும். எதுக்காக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, எந்த நாட்டில் போய் வேணாலும் வேலை பார்க்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாரித்து அதை இங்கே தூக்கலாம். அப்போ இப்போ என்ன தூக்க போகிறோம்? இந்த தூக்கக்கூடியது எல்லாமே, நாம் அனுபவிக்கக்கூடியது எல்லாமே பெரும்பாலும் அந்த ரசாயன காந்தம் அப்படிங்கிறதுல வருது அதிகமாக. ரசாயன காந்தம்னா என்ன சொல்றாரு மகரிஷி அப்படின்னா, பஞ்சபூதங்களிலேயே மண், நீர், அந்த இரண்டின் அடிப்படையில் வரக்கூடியது ரசாயன காந்தம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பசி, தாகம் என்ற இரண்டையும் நாம போக்கிக் கொள்வதற்காக என்னென்ன பொருளெல்லாம் தேடுறோமோ, என்னென்ன பொருளெல்லாம் அனுபவிக்கிறோமோ, இதெல்லாம் ரசாயன காந்தம். இப்போ நம்ம பேசுறது பெரும்பாலும் இந்த பொருள்களை அடைவதற்கும், அந்த பொருள்களை வாங்குவதற்கான பணத்தை சம்பாதிப்பதற்கும், அதை தூய்ப்பதற்காக தான் அதிகமாக நாம் பேசுகிறோம். அதனாலதான் இது ரசாயன பேச்சு அப்படின்னு அதை நீங்க சொன்னீங்களோ அப்படின்னு தோணுது. அதே சமயத்துல மின்காந்தம் என்று சொன்னால் அது நெருப்பு, காற்று, அந்த இரண்டையும் சொல்றாங்க. இப்போ அந்த வாய் விட்டு பேசுவது அப்படிங்கிறது, அந்த சுவை, நாக்கு, அந்த நாக்கு தான் ரசாயன காந்தத்துக்கு இருக்கு. அந்த நாக்கினுடைய உதவி இல்லாமல் பேச்சு வராது. அப்ப அந்த ரசாயன காந்தம் அங்க இணைஞ்சு போறதுனால அது ரசாயன பேச்சுன்னு சொல்றோம். இப்ப நெருப்பின் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் அப்ப அப்படி ஒரு பேச்சு இருக்கும்லவா? அப்ப அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த ராமனும் சீதையும் சொல்லுவாங்க ராமாயணத்துல, கண்ணோடு கண் நோக்கினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 கண்ணும் பார்த்துச்சு, அந்த பார்வையிலேயே பேசிட்டாங்க, அவங்க வாயால பேசல. அப்ப அது மின்காந்தம். அதே போல நம்ம ஒரு இயற்கையை அப்படியே ரசிக்கிறோம், அந்த இடத்துல கண்ணால பார்க்கிறோம். அப்படியே அங்க ஒரு குயில் பாடுவதை கேட்கிறோம், காதால் கேட்கிறோம். ஆனால் அங்க வாய் எதுவுமே பேசல, அங்கும் ஏதோ ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அது மின்காந்தம். ரசாயன காந்தத்தை விட இன்னும் ஒடுங்கியது மின்காந்தமா இருக்கு. சரி,
அடுத்து அடிப்படை காந்தம் அப்படிங்கும் பொழுது அம்மா ஒரு கதை சொன்னாங்க இல்லையா, 2 ஞானியர்கள் உட்கார்ந்தாங்க. அவங்க 2 பேரும் எதுக்கு உட்கார்ந்தாங்க அப்படின்னா, அந்த கதையில கூட இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் டீப்பா சொல்லணும். எதுக்கு உட்கார்ந்தாங்கன்னா, அந்த 2 ஞானியர்களுடைய சீடர்கள் அவங்கெல்லாம் சந்திச்சுக்கிறாங்க. சந்திக்கும் போது இவங்க ஒரு தத்துவத்தை சொல்றாங்க, அவங்க ஒரு தத்துவத்தை சொல்றாங்க. எங்க குருநாதர் சொல்றதான் கரெக்டுங்கிறாங்க, எங்க குருநாதர் சொல்றது கரெக்டுங்கிறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 சீடர்களுக்கு இடையே அங்கு வாக்குவாதம் வந்து விட்டது. இப்போ 2 குருவும் முடிவாக சொல்லக்கூடிய இடம் ஒன்றாக இருந்தாலும் அவர்கள் கொண்டு போகும் விதம் வேறமாக இருக்கிறது அல்லவா? அதை வைத்துக் கொண்டு இவர்கள் வழக்காடி கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்ப இது தெரிஞ்ச பிறகு ரெண்டு குரூப்பும் அவங்க குருகிட்ட போய் சொல்றாங்க, அப்ப இதற்கு தீர்வு நீங்கள் 2 பேரும் சந்தித்து பேசினால்தான் இதற்கு தீர்வு வரும் என்று சொல்றாங்க. அப்ப ரெண்டு குருவும் அதற்காகத்தான் ஒரு இடத்தில் வந்து அமருகிறார்கள். இது சரியா அது சரியான்னு பேசி விவாதித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் வருகிறார்கள். அப்ப 2 பேரும் வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க கண்ணு 2 பேருடைய கண்ணையும் பார்த்தாங்க. அந்த மின்காந்தத்தால் அந்த பேச்சு நடைபெற்று விட்டது. வாயால் அவங்க பேசல, அப்படியே கண்களை மூடினார்கள். அடிப்படை காந்தத்தின் மூலமாக இருவரும் பேசிக்கொண்டார்கள். இவர்கள் 2 பேரும் உரையாடி கொண்டார்கள். இவருடைய கருத்தை சொல்றார், அவருடைய கருத்தை சொல்றார். எல்லாமே கடைசியில அந்த இறைநிலை போய் தான் சேருகிறது. ஒன்றுதான், ரெண்டும் ஒன்றுதான் என்ற நிலையை இருவரும் உணர்ந்து விடுகிறார்கள். அங்க முடிஞ்சதுப்பா, நிகழ்ச்சி முடிஞ்சதுன்னு எந்திரிச்சு போலான்னு சொல்லிட்டாங்க. இந்த சீடர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. என்ன 2 பேரும் பேசவே ஆரம்பிக்கல, 2 பேரும் எந்திரிச்சு போயிட்டாங்களே. அப்ப என்ன ஆச்சு? அங்கு பேசியிருக்கிறார்கள். எதை அடிப்படையாக கொண்டு? மின்காந்தத்தை அடிப்படையாக கொண்டு அந்த அடிப்படை காந்தமும் பேசியது. அந்த நிலைக்கு போகும்போது இப்போ நம்ம எப்படி ஆயிரும் அப்படின்னு சொன்னோம்னா, அறிவும் பேசுகிறதாக ஆகிறது. இப்ப நாக்கின் மூலமாக அந்த வார்த்தை வரும்போது அங்கு அது எப்படி நம்ம பார்க்குறோம்? அது மனம் என்ற நிலைதான். மின்காந்தமாக இப்ப பார்க்கறது கேட்கறது கூட மனம் என்ற நிலைதான். ஆனால் அந்த அடிப்படையாக உணர்தல் என்ற நிலைக்கு போகும்போது அங்க நுணுகி போயிடும் இல்லையா? அப்ப நுணுகி போகும்போது மனதின் அடித்தளத்துக்கு போயிடும். அப்ப அங்க என்ன ஆயிடுது? அறிவு என்ற நிலையில் அந்த பேச்சு நடைபெறும். அப்ப அறிவும் பேசுகிறது என்று சொன்னால் இறையும் பேசுகிறது போல ஆகிவிடுகிறது. அப்படி ஒரு பேச்சு இருக்கிறது. இப்ப நாம கூட நம்ம சொல்றது உண்டு. இப்போ நாம யாரையாவது இங்க நினைச்சோம்னா அவங்க நம்மளை நினைக்கிறாங்க போல் இருக்குங்கிற உணர்வு அங்க தெரியும். சில நேரங்களில் இப்போ நான் ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். நாங்க அகத்தாய்வு பயிற்சி நாங்க அட்டன் பண்ண காலம். அப்ப அந்த பீரியடில் கொஸ்டின் வந்து எழுதி கொடுக்கறது வழக்கம். பேப்பர்ல கொஸ்டினை எழுதி கொடுத்துருவோம். அதை வாசிப்பாங்க, பதில் சொல்லுவாங்க. மகரிஷியே அப்படி பதில் சொல்லுவாங்க. அப்ப என்னது, எல்லாருக்கும் பேப்பர் கொடுப்பாங்க, அந்த கொஸ்டினை எழுதிடுவோம். அந்த கொஸ்டினை எழுதிட்டு ஒரு தடவை நானும் ஒய்ஃப் 2 பேரும் அவங்க லேடிஸ் சைடில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். இப்போ 2 பேரும் கொஸ்டின் எழுதிட்டோம். அவங்களும் ஒரு கொஸ்டின் எழுதிட்டாங்க. நான் எந்திரிச்சு அந்த கொஸ்டினை கொடுக்க போறேன். இவங்க எந்திரிச்சு அந்த கொஸ்டினை கொடுக்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இந்த லேடிஸ் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க இதையும் கொடுத்துருங்கன்னு சொல்லி நம்மகிட்ட பாஸ் பண்ணி விடுவாங்க. இங்கே வந்த உடனே அந்த 2 கொஸ்டினையும் பார்க்குறேன். 2மே ஒரே கொஸ்டினா இருக்குது. ரெண்டு பேப்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2மே ஒரே கொஸ்டினா இருக்கு. அப்ப ஒரு பேப்பரை கொடுத்துட்டு ஒன்று கொடுக்கல. அந்த கொஸ்டினை வாசிக்கும் போது அவங்களுக்கு தெரியுது, ஓ நம்ம எழுதுனதுதான் அந்த கொஸ்டினா இருக்கு. அப்ப இது எப்படி நிகழ்கிறது? சில நேரத்துல கூட நம்ம பேசிட்டு இருப்போம். இந்த இடத்துல அன்னைக்கு கூட கமலவேணி அம்மா சொன்னாங்க, இந்த இடத்துல இந்த இதை சொன்னா நல்லா இருக்குமேன்னு அவங்க நினைச்சாங்களாம். அடுத்த நிமிஷம் அதை
நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. இப்ப இந்த இடத்துல இதை சொன்னா நல்லா இருக்குமேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது எப்படி என்னிடமிருந்து வெளிப்படுகிறது? அப்ப அங்க ஒரு பேச்சு நடந்ததா? அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நான் அதை பேசினேனா? இல்லை, இல்லை. இல்லை வாய்ஸ் மெசேஜை பார்த்துட்டு பேசினேன்னா? இல்லை. நினைத்தாலே அங்க என்ன ஆகிறது? அங்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது நடக்குது. அப்ப அந்த அடிப்படையில் அந்த மௌனம் என்பது அந்த காந்தத்தின் ஒடுக்க நிலை போல ஒடுங்கி 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 செல்லக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு புதிய ஒரு சிந்தனை, ரசாயன பேச்சு, மின்சார பேச்சு, அடிப்படை காந்தத்தினுடைய பேச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைக்கு போகும்போது அது மௌனம். அந்த மௌனத்திலும் பேசுகிறோம். மௌனம்னா அந்த இடத்துல டோட்டலா மௌனம் அப்படின்னு இல்லை. எப்ப டோட்டல் மௌனம்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா மரணம் தான் டோட்டல் மௌனம். மரணம்ங்கிறது முழுமையான மரணம். ஆனால் இங்கு மௌனத்தின் உச்சநிலை என்பது என்ன என்று சொன்னால் இறைவனோடு பேசுவதுதான் உச்சமநிலை. அங்கேயும் பேசுறோம். அங்க மனமாக பேசவில்லை, அறிவு நிலையில் இருந்து கொண்டு இறைவனோடு பேசுகிறோம். அப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி இறைவனோட அப்ப மௌனம் இல்லையே. அது எப்படின்னா, இப்போ அந்த சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு என்ன தெரியல? புலன் உணர்வு தெரியல, புலன்கள் தெரியல, உடம்பு தெரியல, எந்த காதுல கேட்கல, எதுவுமே இல்லை. நான் இருக்கிறதே தெரியல, நான் இருக்கிறதே தெரியல அப்படின்னு சொல்றோம். இந்த உடம்பு இருக்கிறதே தெரியல, நான் இருக்கிறனாங்கிறதே தெரியல. எப்படி? இந்த உடலோடு இருக்கிறனாங்கிறது தெரியல. அப்ப இப்ப அப்படி தெரியல அப்படின்னு நினைக்கிறது எது? அப்ப அது தெரியல. உடம்பு உணர்வை விட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாம இருந்தேன் அப்படின்னு சொல்றோமே. ஒண்ணும் தெரியாம இருக்கும்போது இருந்தமே. அப்ப அங்க இருந்திருக்கமா இல்லையா? இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் அந்த நிலை. அந்த நிலை அந்த இடத்துல அது மனம் என்பது அது மனதின் அடித்தளமாகிய அறிவாக மாறிவிடும். அறிவு என்ற நிலையை உணரும். அப்ப அதுதான் மௌனத்தின் நிலை. அப்ப மௌனத்தில் இருக்கும் பொழுது என்ன சொல்றாங்க? இறைவன் பேசுகிறான் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த இயற்கையோடு பேசக்கூடியது, இயற்கையை ரசித்தல். இப்ப நம்ம சொல்றோம், நம்ம உடலின் தேவை என்பது ரசாயன காந்தம், மனதின் தேவை அப்படிங்கிறது என்ன? அப்படியே அந்த ரசிக்கிறது, கேட்கறது, அது மின்காந்தம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஆன்மாவின் தேவை இறை உணர்வு என்பது அடிப்படை காந்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ரசாயனம்ங்கிற வார்த்தை ஒரு நல்ல ஒரு சிந்தனையை தூண்டுவதாக அமைந்தது. இன்னும் பல்வேறு கவிகளையும் நிறைய உதாரணங்களையும் எடுத்து பேசினார்கள். ஓம்காரம் அதற்கு ஆப்போசிட் ஆங்காரம். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஆங்காரம் என்று ஒன்று, அகங்காரம் என்று ஒன்று. அகங்காரன் என்று சொல்வார்கள், அகங்காரம் என்று ஒன்று சொல்வார்கள், அகங்காரன் என்று சொல்வார்கள். அகங்காரன் என்று சொன்னால் அது யாருன்னு சொன்னோமா, அகத்துக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி அது இறைவன் என்று எல்லாம் சொல்வார்கள். அகங்காரன் என்பது வேற, அகங்காரம் என்பது தன்முனைப்பு, ஆங்காரம் என்பது வேற. அது அது ஒரு உணர்ச்சி நிலை. இது எல்லாத்துக்கும் மேல ஓம்காரம். அந்த ஓம்காரத்துக்கு ஆ ஊ இம், ஆ என்பதும் இம் என்பதும் அது வெளிப்படக்கூடியதும் ஒடுங்கக்கூடியதும், இடையில் ஊ என்ற விளக்கம் மிகவும் அற்புதமாக இருந்தது. இன்றைய மௌனம் என்ற தலைப்பிலே பேசிய கமலவணி அம்மா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வோம். வாழ்க வளமுடன்.